இது வந்து பாத்தீங்கன்னா பூரிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கும் நல்லா இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் வந்து தொட்டுட்டு சாப்பிட, புலாவ் அதெல்லாம் செஞ்சோம்னா இதை தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பிள்ளைங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு கூட நீங்க வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விட்டு அனுப்பலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். வாங்க எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, ஒரு பெரிய தேங்காயில ஒரு 1/4 மூடி அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இதுலயே வந்து என்ன பண்ணுவோம், புதினா இலையும் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம், கறி மசாலா பொடி 1 ஸ்பூன் இதுல சேர்த்துக்குவோம். இத போய் நம்ம பல்ஸ்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு கிராம்பு, 1 பீஸ் அளவுக்கு பட்டை, இதுல வந்து ஒரு அன்னாச்சி முக்குல ஒரு சின்ன இதழ் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குவோம். இப்போ ஒரு 1/2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இதுலயே கொஞ்சமா மல்லி இலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுல ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்குல, இதையும் சேர்த்துடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்ல இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதுல இருந்து பாதி அளவுக்கு எடுத்து நம்ம வந்து இந்த அரைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, இதுல எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நம்ம கிரேவி வைக்கும் போது சூப்பரா இருக்கும். இதுல போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துருவோம் சூடாறுனதுக்கு அப்புறம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, இதுல வந்து 4 தக்காளியை கட் பண்ணி அரைச்சி வச்சிருக்கேன், இதையும் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மீல் மேக்கர் நல்லா சுடுதண்ணியில போட்டு உப்பு போட்டு கொஞ்ச நேரம் வந்து 2 நிமிஷம் தண்ணியில வேக வச்சுட்டு, நல்லா அந்த தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மீல் மேக்கர் எல்லாம் எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்ப வந்து என்ன பண்ணலாம் பாருங்க, இப்ப நம்ம அரைச்சு வச்ச விழுதோட நம்ம வந்து வதக்கி வச்சிருந்த, அதாவது வெங்காயத்தை எண்ணெயில பொரிச்சு அதையும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சு இந்த விழுதை இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த தண்ணியும் வேறைய சேர்த்து நம்ம வந்து ஒரு வதக்கிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிடுவோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதை 1 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்ப எடுத்து பார்க்கலாம். லேசா கொதி வந்துகிட்டு இருக்கு. இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதை எடுத்து வச்சிருக்க பன்னீர் எல்லாம் இதுல போட்டுடலாம். இது வந்து இன்னும் ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்கட்டும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா கிரேவி வந்து சூப்பரா அட்டகாசமா வந்திருக்கு. நல்ல மல்லி இலைய கொஞ்சம் நிறைய தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். வேற லெவல்ல இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பூரிக்கு, சப்பாத்திக்கு, அதுக்கப்புறமா தோசைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் வந்து தொட்டுட்டு சாப்பிட, புலாவ் அதெல்லாம் செஞ்சோம்னா இதை தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கிரேவியை நீங்க வந்து வீட்டுல செஞ்சு பாருங்க. ஒரே மாதிரி பன்னீர் வச்சு செய்யாம
பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி செய்யாம இந்த மாதிரி ஒரு குருமா டைப்ல ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. ரொம்ப அட்டகாசமா இருக்கும். வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.